இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ சொல்லாமதான் முப்பிடாதி அண்ணா வந்து செக்யூரிட்டியா இங்க நிக்கிறாரா? ஆமா டாக்டர் சாமி, நான் தான் ஸ்டேஷனுக்கு போய் இல்லையே முப்படாதி என் வீட்டுல போய் ஸ்டேஷன் வேலை பாரு. அவர் அப்படியே வயிற்று தள்ளிட்டே வந்து இங்க செக்யூரிட்டி வேலை பாப்பாரா? அது எப்படி? ஸ்டேஷன்ல இருந்து ஆர்டர் வரணும். அதுக்கு தானே போலீஸ்காரி வேணும்ங்கிறது. இல்லை அந்த ஸ்டேஷனுக்கு 6 இன்சார்ஜி. அப்ப அவர் தானே ஆர்டர் போட்டிருக்கணும். எட்டி பரணி, மாமா சொன்னதானே முப்படாதி என்னாச்சு பாதுகாப்புக்கு வருவாவ. அவன் கிட்ட இவன் சொல்லாம அவன் அனுப்பி வைப்பானா? இவன் இல்ல, அவன் சொல்லி கூட அவன் அண்ணன் அனுப்பி வச்சிருக்கலாம்ல. முருகனே அண்ணன் கிட்ட போய் சொன்னாரா? யாருக்கு தெரியும்? நீ என்கிட்ட என்ன சொன்ன? போய் ஸ்டேஷனுக்கு போய் உன் அண்ணன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்ன. நீ உன் அண்ணன் கிட்ட சொல்ல சொன்ன. நான் என் அப்பா முருவன் கிட்ட சொன்னேன். என் அப்பா முருவன் உன் அண்ணன் மனசுக்குள்ள வந்து இந்த வீட்டுக்கு செக்யூரிட்டி போடுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏய் வீரா, இவன் எதையோ சொல்லி என்ன குழப்பி தப்பிக்க பாக்குறான்டி. நிச்சயமா இவன் ஏதோ தில்லுமுல்லு பண்ணிருக்கான், அது கன்ஃபார்ம். ஏ சண்முகசாமி, நிச்சயமா நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. மரியாதையா உண்மையை சொல்லிடு. ஏலே, எதை எப்ப செய்யணும்ன்றது என் அப்பா முருகனுக்கு தான்ல தெரியும். சொல்லு ரத்னம். நீங்க சொன்னபடியே பண்ணியாச்சு மேடம். டெட் பாடிக்கு வீராவை செக்யூரிட்டியா நிக்க வச்சாச்சு. எக்ஸாக்ட்டா எந்த இடம்? மேடம், ஸ்டேஷன் லிமிட்டோட எல்லை மேடம், சுடுகாட்டுக்கு பக்கத்துல. எனக்கு லொகேஷன் அனுப்பிட்டீங்களா? ஸ்பாட்லயே நின்னு உங்களுக்கு அனுப்பிட்டேன் மேடம். வெரி குட். நான் இன்னும் பார்க்கல. இருட்டுனதும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த ஏட்டு அங்கிருந்து போயிடணும். ஞாபகம் இருக்குல்ல? ஏற்கனவே ஏட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் மேடம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். வெல் டன். நைட்டு முழுக்க அங்க ஆம்புலன்ஸ் போகாம நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். வீரா அந்த பொணத்தோட அங்க தனியா இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். பொம்பளை புள்ள அங்க தனியா இருக்குமா மேடம்? என்ன திடீர்னு இறக்கமெல்லாம் வருது? சே, ஒரு பேச்சுக்கு கேட்ட மேடம். அவ தனியா இருக்க மாட்டா. புரியலையே மேடம். இவ்ளோ ஏற்பாடும் ஒரு நோக்கத்துக்காக தான். அவ கூட என்னோட சன் கௌதம் கூட இருந்து பாத்துப்பான். ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா மேடம்? இதுக்கு மேல டீடைல்ஸ் உனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. முதல்ல அந்த ஏட்டு அங்க இருந்து போயிடுவானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. வேற ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணு. சரிங்க மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். சாமி, நீங்க மாலை போட்டிருக்கிறது முருகனுக்கா இல்ல சுடல மாடனுக்கா? உன் தலைமையில தானே மாலை போட்டேன், என்ன மறந்துட்டியா? முருகன்னா வேல் தானே வச்சிருக்கணும், அதென்ன அருவா இருக்கு? அது என்னண்டா, என் அம்மா சாமி என்ன சொல்லிச்சு தெரியுமா சாமி? இப்படி வெட்ட வெளியில ஒத்தையா படுக்கும்போது சில கெட்ட ஆவிக நம்மள வந்து எசக்க பசக்கா தாக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான். அதுகிட்ட இருந்து பாதுகாக்கத்தான் அருவா செட்டப்பு, அருவா கேட்டு, அருவா வேலி எல்லாம். வெளியே தான் படுக்கிற, இருந்தாலும் இது நம்ம வீடு, இங்க ஆளுங்க தான் இருக்காங்க, ஆவிலாம் இல்ல. இத்தனை நாள் வராத ஆவி இப்ப மட்டும் வருமா? சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க சாமி. அது உங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது. என்னைய மாதிரி மாலை போட்டவங்க கண்ணுக்கு தான் அது பளிச்சுண்டே தெரியும். அது மட்டும் இல்லாம இது வேற ஒரு மாதிரி கெட்ட ஆவி, நம்ம குடும்பத்தையே தாக்க வர ஒரு ஆவி. அதனால நம்ம குடும்பத்துக்கு எந்த தப்பு வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயமும் இருக்கு. அதுக்காக தான் இதெல்லாம். வேண்டா சண்முகம், எனக்கு சுத்தமா உன் மேல நம்பிக்கை இல்ல. இந்த அருவால எடுத்துட்டு போ ப்ளீஸ். பாரு, உனக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லைன்னா முக்கியம் இல்லை. இப்ப அருவா இங்கதான் இருக்கும், அது எங்கிட்டு போவாது, இதே செட்டப்ல தான் இருக்கும். நீ உள்ள போய் படு. தயவு செஞ்சு நம்ம குடும்ப நிலைமையை நினைச்சு பாரு. இசக்கி கன்சீவா இருக்கா, இன்னும் 7 மாசத்துல குழந்தை வந்துரும். வீரா இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கா, அதுவும் போலீஸ் வேலை. பத்தாத குறைக்கே நம்ம ரத்னா இப்பதான் அவளுக்கு பொருத்தமானவனா நல்லவனா ஒரு மாப்பிள்ள கிடைச்சிருக்கான். அவனுக்கும் ரத்னாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்புறம் நம்ம கனிஜாமி அதைய நல்லபடியா படிக்க வைக்கணும், பெரிய பாட்டுக்காரி ஆக்கணும், அதுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதெல்லாம் அப்படியே இருக்கலாம். இது எல்லாத்தையும் யாரா செஞ்சு வைக்கணும்? எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிடிமானம் நீதான்டா. சாரி, நீங்க தான் சாமி, நீங்க தானே சாமி செய்யணும். நீங்களே இப்படி பண்ணலாமா? நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே ஜாமி. அருவாளை கையில எடுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஒரு பாதுகாப்புன்னு தான் அர்த்தம். உண்மையான அர்த்தம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? வேணா சாமி, போலீஸ்ல நாம கேஸ் கொடுத்தாச்சு.
தப்பு பண்ணவங்கள போலீஸ் பாத்துக்கும். முத்துப்பாண்டி எமோஷனலா இதுல சம்பந்தப்பட்டிருக்கான். அவன் பாத்துப்பான். இதுல நீ பழி வாங்குறன்னு ஏதாவது பண்ணிடாதடா. சாரி, எதுவும் பண்ணாதீங்க சாமி, ப்ளீஸ். மேடம் மேடம் அண்ணா என்னண்ணே ஆச்சு? இப்பதான் வீட்ல இருந்து போன் வந்துச்சு. என் மகளுக்கு வாந்தி பேதியாகி மயக்கம் போட்டுட்டாளே மேடம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் மேடம். ஐயோ, என்னண்ணே சொல்றீங்க? ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகியிருக்க போகுதுண்ணே. உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொல்லுங்க. என் வீட்டுக்காரி படிக்காதவ மேடம். என்ன பண்றதுன்னு தெரியாம அவ ஓன்னு அழுகிறா மேடம். என் புள்ளைய கொண்டு போய் உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் மேடம். இப்ப வா அண்ணா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி உங்க விஷயத்த சொல்லுங்க. நீங்க போனாலும் வேற யாராவது ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி வைப்பாங்கல்ல. ஐயோ வேண்டாம் மேடம், இதுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கவே மாட்டார் மேடம். நான் தான் இருக்கணும்னு பிடிவாதமா சொல்லுவாரு மேடம். இப்ப என்னன்னே செய்யறது? ஒரே 1 மணி நேரம் டைம் கொடுங்க மேடம். தயவு செஞ்சு அது வரைக்கும் இந்த பாடியை மட்டும் பாத்துக்கிறீங்களா? 1 மணி நேரத்துல வந்துருவீங்கல்ல? வந்துருவேன் மேடம். அது வரைக்கும் இந்த பாடியை பாத்துக்க முடியுமா மேடம்? ஒரு 1 hour தானே, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்கண்ணே. நான் போறேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க மேடம். இன்ஸ்பெக்டர் சார் என்கொயரி வச்சு சஸ்பெண்ட் பண்ணிடுவாரு மேடம். நான் புள்ள குட்டிக்காரன் மேடம். சொல்ல மாட்டேனே. நீங்க தைரியமா போய் முதல்ல குழந்தைய அட்மிட் பண்ணுங்க. 1 hourல வந்துருவீங்கல்ல? நிச்சயமா வந்துருவேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அட, அண்ணன் கூப்பிடுது. அண்ணா சொல்லுண்ணா. ஏலே, எங்கல இருக்க? என்னல இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? சாரிண்ணா, திடீர்னு டியூட்டி போட்டாவ. வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்ண்ணா. டியூட்டியா? எங்க டியூட்டி போட்டானுவா? மர்டர் கேஸ்ண்ணா. ஒரு டெட் பாடி கிடக்கு, அதுக்கு நான் செக்யூரிட்டியா நிக்கேன். ஏலே, ஆம்புலன்ஸுக்கு போல போட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டு நீ வர வேண்டியதாம்லா? ஃபோன் பண்ணியாச்சுண்ணா, ஆனா இன்னும் ஆம்புலன்ஸ் வரல. அதுக்காக தானே வெயிட்டிங். ஆம்புலன்ஸ் வந்து பாடியை ஹாஸ்பிட்டல்ல ஒப்படைச்சிட்டு சைன் பண்ணிட்டு தானே வர முடியும். நீ அங்க தனியா இருக்க? கூட ஒரு ஏட்டையா இருந்தாருண்ணா. இப்போ ஒரு எமர்ஜென்சின்னு அவர் போயிருக்காரு. இப்ப வந்துருவாருண்ணா. எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. தனியாவே இருந்தாலும் நானே பயப்படுவேன். இல்லை, என்னதான் நம்ம தைரியமா இருந்தாலும் மனுஷ மக்க பயப்படுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல? இருப்பேன, நீ ஒன்னும் கவலைப்படாத. எல்லா இடத்துலயும் அண்ணன் கூட இருக்க முடியாதுல. தனியா சமாளிக்க கூடிய தைரியம் உனக்கு இருக்கணும்ல. எங்க அண்ணன் எல்லாமே சொல்லி கொடுத்து தானே வளர்த்துருக்கு. நான் பாத்துக்கிடுவேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆமா, இந்த பாடி எங்க இருக்கு? பாடியா? வீரபாண்டிப்பட்டினம் தெற்கு சுடுகாடுன்னு. என்னல சொல்ற?